ஹாய்டா ஃபேரிஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் எல்லாருக்குமே பொங்கல் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியாக பொங்கலை செலப்ரேட் பண்ணுங்க. கரும்பெல்லாம் சாப்பிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாயும் பண்ணுங்க. அண்ட் என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் எல்லாருக்குமே நம்ம சேனல் ஃபேரிஸ் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நான் நேற்றே சொல்லியிருந்திருப்பேன். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு ஜாலியான ஃபன்னியான கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நான் இன்றைக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு கோஸ்ட்லி ஃபன்னி ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ்லைனில் பார்த்துருந்துருப்பீங்க யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மட்டே ஜங்குக்கும் ஜின்னும் தான் இருக்காங்க. அண்ட் இதில் ஒயன் கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் பேர் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒயன் ஒயன் ஒயன்னு சொன்னால் அது நான் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் 3 பேருக்குமே நான் நேம் கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அந்த 3 பேரோட பேர் என்ன அப்படின்னா ஐஷு, யாக்ஷி அண்ட் சுஜி. ஸோ இவங்க இதுதான் ஹீரோயின்ஸோட பேர். ஓகேவா? அதுக்கப்புறமா அன்கட் சீன்ஸு, நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான் அன்கட் சீன்ஸோட டெலகிராம் லிங்க் அண்ட் எஃப்எஃப் டெலகிராம் லிங்க் அண்ட் 2 இன்ஸ்டா ஐடிஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதும் எனக்கு தெரியும்டா ஃபேரிஸ். ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ஈகராக வெயிட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். அண்ட் இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஃபீல் பண்ணுங்கள், அடிக்ட் ஆகாதீங்க. அவ்வளோதான். இப்போ பிடிஎஸோட மேன்ஷனில் தான் எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஜங்குக்கும் டயாங்கும் சரி நம்ம மூவி போகலாம் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. 2 பேர் மட்டுமா? யாரையாவது இன்னும் ஒருத்தரை கூட்டிக்கலாமேடா அப்படின்ட்டு ஜங்குக்கு. யாரை கூப்பிடுறது? வேற யார்? நம்ம சின்ன யாங் தான். அவர் தான் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாரு. வா நம்ம அவரே கூப்பிட்டு போவோம் அப்படின்ற. ஆமாம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜின்னு அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக அவரு ரெடி ஆகிட்டு இருக்காரு. பாத்தியாடா, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே ஹயாங் ரெடி ஆகி நின்றுட்டுருக்காரு. இதுக்கு மேலே நமக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு. அதுவும் கரெக்டு தான், நம்ம தூக்கிட்டு போவோம் அப்படின்ட்டு டயாங்கும் ஜங்குக்கும் ஜின்னை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. டே எங்கடா தூக்கிட்டு போகிறீங்கன்னா? விட்டுங்கடா விட்டுங்கடா. ஹயாங், இவ்வளோ சூப்பராக நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, இதெல்லாம் வேஸ்ட் ஆகலாமா? அப்படிலாம் ஆகக்கூடாது ஹயாங். நீங்கள் வாங்க, நம்ம ஜாலியாக போய் நம்ம 3 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு மூவி பார்க்க போகிறோம். வாங்க வாங்க வாங்க. டே நான் அதுக்கு ஒன்றும் ரெடி ஆகலடா, நான் வேற ஒன்றுக்கு. ஹயாங் வாங்க ஹயாங் போகலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு மூவி தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே மூவிக்கு போக அதாவது இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தேட்டருக்கு தான் ஜின்னு டயாங்கும் ஜங்குக்கும் வராங்கன்னு தெரிஞ்சதுமே லைக் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி சவுத் இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான் நான் இது பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம ஆர்மிஸ் எல்லாருமே லைக் பிடிஎஸ் ஆர்மிஸ் அவங்கெல்லாம் இங்கே வராங்கன்னு தெரிஞ்சதுமே எல்லாம் கூட்டமாக வந்துடுறாங்க. லைக் அவங்கள பார்த்து விடுறாங்க. ஸோ அவங்க கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டாங்க. அவ்வளோதான்டா, பார்த்துட்டாங்கடா. இவங்களுக்கெல்லாம் எப்படியா தெரிஞ்சிச்சு? ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அவங்க ஓடுறது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஆர்மிஸை துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா 3 பேரோட பேரையும் கத்திக்கிட்டு துரத்திக்கிட்டு ஓடி வராங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா செல்வர் ஏறி குதிச்சு எப்படியோ எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல போய் நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு நாய் வேற, ஒரு நாய் கிடையாது, ஒரு 4 நாய். அது ஃபஸ்ட்டு யார் பார்க்குறாங்கன்னா நம்ம ஜின்னு தான். அவரு அவங்க அப்போ தான் செவரேறி குதிச்சு பீஸ்ஃபுல்லாக மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியை தப்பிச்சிட்டேன்டா. டே இதுக்கு தான் படத்தை கூப்பிட்டு பார்க்கறதுக்கு கூப்பிட்டு வந்தீங்களாடா?
ஐயோ எங்களுக்கு மட்டும் எப்படி ஆயாங் தெரியும் டேங் தான். நாங்க என்ன வேணும்ட்டேவா பண்ணோம், இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரில. அப்படின்ட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜின் அப்படியே கேஷுவலா திரும்புறாரு. பார்த்தா 4 நாய் வெறிகுண்டு பாக்குற மாதிரியே இருக்கு. டி 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 ஜங்குக்கு என்ன ஹயான், கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறனே ஹயான். டி அங்க பாருடா. என்ன ஹயான், திரும்பவும் அந்த ஆர்மிஸ் எல்லாம் வந்துட்டாங்களா ஹயான். ஐயோ ஆர்மிஸை கூட சமாளிச்சிடலாம்டா, அங்க பாருடா அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்றாரு. பார்த்தா 4 நாய் இங்க வெறி கொண்டு பாக்குது. ஐயோ ஆர்மிஸை கூட சமாளிச்சிடலாம் போலயே, இதெல்லாம் கடிச்சா அவ்வளோதான் போலயே. ஐயோ என்ன ஐயா பண்றது. ஐயோ போச்சு, நல்லா மாட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க ஜங்குக்கோ புலம்பிக்கிட்டு இருக்காங்கடி. வாய மூடுங்கடா, அதுங்க பாக்குற லுக்கே சரியில்லடா. ஆமாயா. ஐயோ டி இந்திரிகிட, ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி வேகமா ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங் மாதிரி வருது. லைக் அது வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு மூவி தேட்டர் மாதிரி தான் இருக்கு. டே உள்ளார போய் ஒளிஞ்சுக்கலாம்டா, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு கேட்டை திறந்துட்டு உள்ளார வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. நாய்களும் வந்து குலைச்சு பார்க்குது, சுற்றி தேடுது. அது எல்லாம் வந்து அங்கே லைக் வந்து எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. டாகிஸ் எல்லாம் வந்து போயிருச்சு. சோபா தப்பிச்சிட்டோண்டா சாமி. என்ன வேட்டாஸ். ஐயோ காலெல்லாம் வலிக்குதுடா, என்னால முடியலடா சுத்தமா, அப்படி வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு மட்டுமா? எங்களுக்கும் சேர்த்துதான் வலிக்குது காலெல்லாம். ஐயோ மூச்சு வேற எப்படி வாங்குது. ஆர்மிஸ் ஒருன்னா இப்போ இந்த டாக்ஸ் வேற. ஐயோ என் நெஞ்சு வெடிச்சிரும் போல, அப்படி இருக்குது ஹயாங் அப்படின்னு டேங்கு. ஹயாங் வாங்க நம்ம அப்படியே உள்ளார போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுவும் கரெக்டு தான்டா. வாடா, ஏதோ பாலடைஞ்ச மூவி மாதிரி தெரியுது, மூவி தேட்டர் மாதிரி. வந்ததுக்கு இந்த இந்த படத்தையாவது பார்க்க முடியுதான்னு பார்த்துட்டு அப்படியே தூங்கி முடிச்சுட்டு போயிடலாம்டா. முடியலடா என்னால ஏபா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உள்ளார வராங்க. உள்ளார வந்து பார்த்தா லைக் வந்து யாருமே இல்லை. ரொம்ப வந்து பால் அடைஞ்ச மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஒரு பழைய தேட்டர் மாதிரி தான் இருக்குது. அவங்களும் வந்து மாஸ்க்கு கேப்பு தானே போட்டிருக்காங்க. ஸோ வந்து யாருக்கும் இங்கேயும் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அப்படியே டிக்கெட்டும் வாங்கிட்டு உள்ளார போய் உக்காடுறாங்க. ரொம்ப பழைய தேட்டரு போலையே. எதா இருந்தால் என்னடா, தூங்குறோம் எந்திரிக்கிறோம் கிளம்புறோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் ஒவ்வொரு சீட்டில் செட்டில் ஆகிடுறாங்க. அப்படியே வந்து என்ன டயர்டில் 3 பேருமே தூங்கிடுறாங்க. இதுதான் ஹீரோவோட சைடு. இப்போ நம்ம வந்து ஹீரோயின்ஸ் சைடு பார்க்கலாம். ஹீரோயின்ஸ் 3 பேருமே வந்து என்ன சொல்கிறது, சும்மா ஒரு ஜாலிக்காக வந்து ஒரு என்ன சொல்கிறது யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஹாண்டட் ஹவுஸுக்கெல்லாம் போகிறது, இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப பால் அடைஞ்சது, இங்கே பேய் இருக்குது அப்படின்னு இந்த கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கிற பிளேஸுக்கெல்லாம் போய் வீடியோஸை எடுத்து போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அவங்க 3 பேரும் வந்து இந்த தேட்டருக்குள்ளார வந்து வந்திருப்பாங்க. ஸோ வெளியில் நின்றுட்டு யூடியூப்பில் வந்து லைவ் பேசுகிற மாதிரி தான் வந்து அந்த ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைவ் போல், பட் ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லைவு போகிற மாதிரி அதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இப்போ அந்தவும் வந்து ரெக்கார்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து உள்ளரெலாம் என்னென்னலாம் நடக்குது, இங்கே இருக்கிற அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி உள்ள அமானுஷமாக இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அதை வந்து கட் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்களும் வந்து உள்ளார போயிடுறாங்க. கேட்டை திறந்துட்டு உள்ளார போயிடுறாங்க. உள்ளார போய் அந்த சரௌண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ திரும்பவும் அதை வந்து ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம உள்ளாரையும் வந்தாச்சு. இதுதான் இந்த சரௌண்டிங்ஸு. இப்போ நம்ம வந்து உள்ளார போக போகிறோம். இங்கே தான் வந்து இந்த மாதிரி இந்த கொஞ்சம் உள்ளாரெல்லாம் வந்து போனதுக்கப்புறமா என்ன கொஞ்சம் எல்லாம் ரெக்கார்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாஸ் பண்ணிட்டு ஸோ உள்ளார வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து அந்த ஹிட்டன் மைக்கெல்லாம் இருக்கும்ல கேமராவில், அந்த மாதிரி வர ஒரு செட்டப்பை தான் வந்து அவங்க எல்லாமே வந்து மாட்டிக்கிட்டு போகிறாங்க.
ஹிடன் கேமராஸும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியும் வந்து அவங்க அந்த கேமராவும் வந்து வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ளாரையும் வந்தாச்சு, டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஸோ டிக்கெட்டையும் காட்டுறாங்க. இதுக்கப்புறமா உள்ளார போய் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலேயே இங்கே பேய் இருக்கா, இல்லை அது ஜஸ்ட் ஒரு கட்டுக்கதை தானா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது யாஷி சொல்லிகிட்ருக்காங்க. பக்கத்தில் வந்து அந்த கேமராவை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா ஐஷு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேசுகிறது வந்து சுஜியும் யாக்ஷியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யாக்ஷி பேசி முடிச்சதுக்கப்புறம் சுஜி தான், ஆமாம் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணுங்க, உண்மையிலேயே பேயா இல்லை இது ஜஸ்ட் கட்டுக்கதையை தான், அப்படி ஒரு வேளை பேயா இருந்தால் பேய்கிட்டையும் நம்ம பேசலாம், ஓகேவாடா அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வராங்க. அந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்து அந்த தேட்ரு, அந்த ஸ்க்ரீன், இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இப்போ சுஜி தான், ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து பேய் இருக்குது, நடமாடுது, அந்த மாதிரி சவுண்டு வருது, ஒரு குழந்தை சவுண்டு வருது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே குழந்தை சவுண்டு தானே, இல்லை எல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த பிளேஸ்க்கு யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த தேட்ரு ஃபுல்லுமே அந்த ஒவ்வொரு சீட்டும் இருக்கும்ல, ஸோ அந்த ஒவ்வொரு சீட்டுக்கும் சைட்லேயும் சரி அந்த சீட்லேயும் வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே ஒவ்வொரு சீட்டாக செக் பண்ணிட்டு வரும்போது தான் வந்து ஒரு 3 சீட்டில் நம்ம ஜின், டே, ஜங்குக்கு 3 பேருமே ஒவ்வொரு சீட்லவும் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணிட்டு வராங்களா, அப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து சுச்சி நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கேமராவில் லைக் வந்து கேமரா ரெக்கார்டிங் போயிட்டுருக்கல, ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்க, அங்கே ஏதோ ஒரு 3 உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது, அது யார், உண்மையிலேயே பேயா அப்படின்றத நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம், சைலண்ட்டாக வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து யாக்ஷியும் சுஜியும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா ஐஷு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு போக 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 அந்த லைட்டு வெளிச்சத்தில் அவங்களோட இதெல்லாம் வந்து உருவம் தெரியுது. இப்போ வந்து நம்ம முன்னாடி சைலண்ட்டாக போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேமராவை எடுத்துகிட்டு போய் திரும்பினா அவங்களுக்கு 3 பேருக்குமே ஷாக்கு. ஏன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஜின்னு, டயாங்கு, ஜங்குக்கு தான் நல்லா வாயை பிறந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐஷு, இவங்க இங்கே எப்படி வந்தானுங்க, இவங்களுக்கு இந்த இடம் என்னன்னு தெரியுமா, தெரிஞ்சு வந்தாங்களா இல்லை என்னவா இருக்கும் அப்படின்னு ஐஷோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கேமரா அப்படியே இப்போ வந்து பேசுகிற யாக்ஷி கிட்ட தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆர்மிஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. அங்கே பாரு 3 பேரும் எப்படி வாயை பொழந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ கேமரா வந்து கேமராலையும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அண்ட் வந்து அந்த ஹிடன் கேமராலையும் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எழுப்பலாமா, கொஞ்சம் நம்ம விளையாடி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சுஜி சொல்கிறாங்க. 3 பேருமே ஸ்மிர்க் பண்ணிட்டு, ஓ பண்ணிடலாமே ஃபஸ்ட்டு நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படியே ரெக்கார்டிங் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. சுஜியும் யாக்ஷியும் என்ன பண்ணுறாங்க, இவங்களை கண்டிப்பாக பயமுறுத்தி எழுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த இடம் இருட்டாக தானே இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் தானே இருக்குது, ஸோ அவ்வளோ தெளிவாக எதுவும் தெரியாது. அவங்க கேமரா எடுத்துகிட்டு போய் பார்த்ததுனால தான் அவங்களுக்கு வந்து அங்கே என்ன யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, சுஜியும் யாக்ஷியும் இந்த அவங்க உட்காந்துட்டு இருந்த ஜின்னு, டே, ஜங்குக் உட்காந்துட்டு இருக்க சீட்டுக்கு பின்னாடி போய் குனிஞ்சிக்கிட்டு, ஸோ அவங்க கால் தெரியும்ல, அந்த காலில் வந்து சுரண்டுறாங்க. டே என்னடா இங்கே ஒரு கொசு தொல்லையாக இருக்குச்சு அப்படின்ற மாதிரி வந்து அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுரண்டுனதை போய் என்ன ஆகுதுன்னா, அந்த பேண்ட்டுக்குள்ளார கொஞ்சமாக கையை விட்டு நல்லா கிள்றது அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அது ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு அது நடக்குதுன்னா டயாங் தான் அப்படின்னு லைக் வந்து கொஞ்சம் லைட்டாக கத்துறாரு. ஜின்னுக்கா பயமாயிருச்சு, ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு எந்திக்கிறாரு. எதுடா கத்துன, ஆயா யாரோ காலில் கிள்ள மாதிரி இருக்கு ஹயா, டே
இங்க யாரா காலை கிள்ள போறா, ஜங்குக்கு தான் ஏதாவது கடிச்சிருக்குண்டா, பூச்சி ஏதாவது இருந்திருக்கும், கடிச்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே சுச்சி என்ன பண்றாங்கன்னா ஜங்கு கூட காலை பிடிச்சி நல்லா கிள்ளிடுறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கா, என் காலை கிள்ளிட்டாங்க, என் காலை கிள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து இது பாக்குறாரு. தூக்கி பார்த்தா லைக் அந்த இது ரெட்டிஷா இருக்கு. ஏய், என்னங்கடா சொல்றீங்க, காலை கிள்ள மாதிரி இருக்கா? சுஜியும் யாக்சியும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து தள்ளி போயிருந்திருப்பாங்க. ஏன்னா திரும்பி பார்த்தா வந்து தெரிஞ்சிரும், ஏதோ உருவம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிரும்ல. ஸோ அதனால அவங்க இருந்து தள்ளி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரெண்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தாங்க யாருமே இல்லை. என்னங்கடா சொல்றீங்க, இங்க யாருமே இல்லடா, அப்போ யாரா வந்து உங்க காலை கிள்ளி இருப்பா? ஏன்டா என்ன பயமுறுத்துறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி மட்டும் ஏதாவது இருந்துச்சு அவனை சாவடிச்சிருவேன்டா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படின்ற மாதிரி பயத்துல ஜின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆயாம், இல்லை ஹயாம், நிஜமாமே எங்க காலில் யாரோ கிள்னாங்க ஹயாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சுஜி என்ன பண்றாங்க, அவங்க ஃபோனை எடுத்து, ஃபோன் ரிங்டோன் இருக்கும்ல, ஸோ அதை வந்து சைலண்ட்ல போட்டுட்டு என்ன அந்த ஜல் ஜல்னு கோஸ்ட்லலாம் வந்து அந்த ஜல் ஜல் நடக்கிற சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டை வைக்கிறாங்க. அந்த சவுண்டு நல்லா வந்து அந்த சைலண்டான பிளேஸ்ல எக்கோவா நல்லா கேக்குது. மூணு பேருக்குமே செம்ம பயம் ஆயிடுச்சு. அயாங் அயாங், என்னயா இது, ஜல்லு ஜல்லுங்குது, ஐயோ பயமா இருக்குடி. ஐயோ, எந்த இடத்துக்குடா என்ன கூட்டு வந்தீங்க, நான் பாட்டுக்கு வீட்டுல செவனேன்ட்டு இருந்தனேடா, என்ன வந்து கூட்டு வந்து போட்டு தள்ள பாக்குறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜல் ஜல் ஃபர்ஸ்ட் மெதுவா தான் கேக்குது. அதுக்கப்புறம் ஓடுற மாதிரி அந்த ஜல் ஜல்னு வரும்ல அந்த கால் குலுசு, அப்படி கேக்குதுடி. ஐயோ பேய் வருது போலடா, ஓடி வருது போலடா, ஓடுங்களா ஓடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. கதவை திறக்க பாக்குறாங்க, பட் ஆனா கதவை திறக்கலடி, பேய் டோரை லாக் பண்ணிருச்சு போலடா அப்படின்ட்டு வந்து அவங்க இன்னமும் வந்து லைக் அந்த அந்த கல கல கலன்னு சிரிக்கிற சவுண்டு கேக்குது. ஐயோ, பேய்க்கு நாம தான் இன்னைக்கு சாப்பாடு போலயே. அக்கா என்ன விட்டுருங்க அக்கா, நல்லா ருசியா இருக்கவே மாட்டேங்க்கா. ஜின்னுதான், இவங்க ரெண்டு பேர்த்த அடிச்சு என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு தான்க்கா வலிக்கும், என்ன விட்டுருங்கக்கா அப்படின்ற மாதிரி ஜின்னு. ஜங்குக்கா, அக்காக்கா எங்களை விட்டுருங்கக்கா, இவரு தான் வந்து எல்லாத்துக்குமே எங்க அண்ணன் இருக்கும்போது நீங்க தம்பிங்களை வந்து பார்த்து சாப்பிடலாமா, அண்ணனை முதல்ல சாப்பிடுங்கக்கா, அவரு தான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம், அழகா இருக்கிறவரை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப அழகான பேயா மாறிடுவீங்கக்கா, சாப்பிடுங்கக்கா அப்படின்ற மாதிரி. பாவி பயல, கோத்து விட்டுறியா, இருடா அக்கா, என்ன நான் வந்து ஜஸ்ட் பேருக்கு தான்க்கா வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்மு, ஆனா இவன் உண்மையிலேயே வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமுக்கா, பல வருஷமா இவன் தான்க்கா இருக்கான், இவனை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்திலே ரொம்ப அழகான பேயா வந்து நீங்க மாறிடுவீங்கக்கா, உங்களை யாராலையுமே அழகில் அடிச்சுக்கவே முடியாதுக்கா அப்படின்ட்டு டயாங்க தான் சொல்லிட்டு இருக்காரு ஜின்னு. அட பாவிகளா, ஓல்டு வீட்டு ஹேண்ட்ஸம்னு நானாடா கேட்டேன், கேட்காத ஒன்று என்கிட்ட கொடுத்துட்டு ஏன்டா இப்படி என்ன மாட்டி விற்கிறீங்க? அக்கா அக்கா, நான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் எல்லாம் இல்லைக்கா, என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான்க்கா அதெல்லாம் அசிங்கோதும். அவ பாருங்கக்கா எவ்வளோ ஸ்ட்ராங்காக மசில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க்கா, அவனை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்படியே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்கக்கா, எந்த பேயுமே வந்து உங்ககிட்ட நெருங்க முடியாதுக்கா அப்படின்னு டேங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து மூணு பேருக்குமே செம்ம சிரிப்பா வருது. ஜின்னு சாரி சுஜி, யாச்சி, ஐஷுக்கெல்லாம் செம்மையா சிரிப்பு வருது. சிரிப்பை வந்து வாயை வச்சு மூடிட்டு தான் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடி இப்படி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்னால சிரிப்பை அடக்கவே முடியல யாச்சி, எனக்கும் அப்படிதான் இருக்குது சுஜி. ஐயோ, என்னால சிரிப்பு அடக்கவே முடியலடி, என்னடி இப்படி இவனுங்களா வந்துடி ஐடில்ஸ் அப்படி இப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து நம்ம போட்டோன்னு வச்சுக்கோவேன், நம்ம அவ்வளோதான் வியூஸ் அள்ளிக்கிட்டு போகும். கரெக்டு, நம்ம தான் வந்து அடுத்து டார்கெட்டை ரீச் பண்றோம், கோல்டன் பட்டனை வாங்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு வருது. இந்த இடத்துக்கு எதுக்குடா வந்தீங்க, யார கேட்டு நீங்க உள்ளார வந்தீங்க?
அவ்ளோதான். ஜின்னு ஜங்குக்கு டேங்க் அல்லு விட்டுருச்சு. அக்கா அக்கா நாங்க தெரியாம உள்ளார வந்துட்டோக்கா, இது உங்க வீடு எங்களுக்கு தெரியாதுங்க அக்கா, எங்களை விட்டீங்கன்னாக்கா நாங்க ஓடிடுவோம்க்கா அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாக்ஷியும் சுஜியும் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, சரி ஐஷு தான் வந்து வாய்ஸ் சேஞ்சரை போட்டு வந்து அவள் பேசிக்கிட்டு இருக்கா போல ஆப்பை யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக வருது. ஏ பாத்தியடி, நமக்கெல்லாம் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் ஐஷு என்னமா வந்து ப்ளே பண்ணுறான்னு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமாண்டி அங்க பாரு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படின்னு இவங்க இங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்த தான் ஐஷு பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து வராங்க. ஏய் பின்னாடி செம்மையா வந்து ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல, சொல்லுங்க யாரோட வாய்ஸ் அது அப்படின்ட்டு வந்து ஐஷு கேட்குறாங்க. எதுடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பேசுனீங்களே, யார் நீங்கள்லாம், யாரை கேட்டு உள்ளார வந்தீங்க, அந்த வாய்ஸ் யார் பண்ணீங்க, யாரோட ஃபோனில் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறாங்க. ரெண்டு பேருமே ஷாக்கா பாக்குறாங்க. அப்ப நீ அதை பண்ணலையா, நாங்க நீ தான் பண்ணோம்னு நினைச்சோமே அப்படின்னு யாச்சி சொல்றாங்க. இல்லையேடி நான் அதை பண்ணலையே. இப்ப சுஜிதான். அப்ப நீ பண்ணலன்னா அப்ப யார் அதை பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை பேயா இருக்குமோ? பேயா இருந்தாலும் இவ்வளோ குழந்தைத்தனமாவா பேசியிருக்கோம் தெரியலையே. இல்லை வேற யாராவது நம்மளை வாட்ச் பண்ணுறாங்களா தெரியலையே, கண்டுபிடிப்போம். அப்படியே வாட்ச் பண்ணுறாங்கன்னா அந்த கேமரா லைட்டு ரெட்லி தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எதுவுமே எரியலை. திடீர்னு என்ன ஆகுதுன்னா அங்கே மூவி வந்து ப்ளே ஆகுது. அந்த மூவியும் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்னு ஜங்குக்குலாம் அப்படியே அள்ளு விட்டுருச்சு. அப்படியே அந்த இடத்துலயே வந்து குத்த சக்கா அந்த மாதிரி உக்காந்துட்டாங்கடி. என்னடா திடீர்னு படம் எல்லாம் வருது, இது யாரும் இல்லாத தேட்டர்னு நினைச்சா என்னடா நடக்குதுங்க, டேய் வாங்கடா போயிடலாம்டா அப்படின்ற மாதிரி வந்து டேங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வீடியோல வந்து யாரோ சிரிக்கிற மாதிரிலாம் வருது அந்த மூவில. உள்ள வந்த யாரும் திரும்பி போகவே முடியாது, கடைசி வரைக்கும் இங்கேயே தான் நீங்க இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வாய்ஸ் வருது. கன்ஃபார்ம் எவனோ ட்ரிக் ப்ளே பண்ணுறான்டா. கண்டிப்பாக வந்து அந்த அந்த ரூமுக்கு அந்த டிஸ்பிளே ஆகிற ரூமுக்கு போய் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐசு சொல்கிறாங்க. எனக்கும் அதுதான் தோணுது. சுஜி சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சரி வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி பாரு அவங்கள ரொம்ப பயந்து போயிருக்காங்க, வாங்க நம்ம அவங்கக்கிட்ட போகலாம். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து கேமராவெல்லாம் வந்து போதும், இதுக்கப்புறமா நம்ம லேட்ரு பார்த்துக்கலாம், அதுதான் உங்கள் ரெண்டு பேரோட உடம்புலையும் வந்து இந்த ஹிடன் கேமரா இருக்குல்ல, அதை வச்சு நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. சரி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேமராவெல்லாம் எடுத்து பேக்குள்ளார வச்சுக்கிட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த ஹிடன் கேமரா மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மூணு பேருமே சடனாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே அவ்வளோதான் கதறி கதறி போகிறாங்க மூணு பேருமே. லைக் வந்து ஜின்னு டயங்க ஜங்குக்கு ஒரு பேய் நினைச்சா மூணு பேய் வருது, ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. மூணு பேருமே ஒவ்வொரு திசையில ஓடுறாங்க. இது சரிப்பட்டு வராது, நம்ம மூணு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தராக போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஐஷு வந்து ஜின்னு பிடிக்க போயிடுறாங்க. யாக்ஷி வந்து தேவை பிடிக்க போயிடுறாங்க. சுஜி வந்து எங்கடி எனக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு வந்து போயிட்டீங்க, இந்த தடிமாடை தான் நான் பிடிக்கணுமா, எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு வந்து சுஜி வந்து ஜங்குக்கு பிடிக்க போயிடுறாங்க. என்னை விட்டுருங்க, நான் நல்லா இருக்க மாட்டேன், உங்கள் வயிறு தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அந்த வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்மை போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன விட்டுடுங்க, நான் ஒரு சின்ன குழந்தை, ஒரு குழந்தைய சாப்பிட்றதுக்கு வராதிங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஐயோ இவன் குழந்தையா, குழந்தை மாதிரியா இருக்கான், குழந்தைன்னு தான் சொல்லிக்கிறான், ஆனால் இவன் என்ன குழந்தை மாதிரி வேலையா பண்ணுறா, எல்லாம் என் நேரம். டேய்
ஜங்குக் நில்லுடா அப்படின்ட்டு வந்து சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அக்கா, பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிற பேயா இருக்கீங்களே அக்கா, என்னை விட்டுருங்கக்கா, இந்த ஜங்குக்கு ஒரு குழந்தைக்கா, விட்டுருங்கக்கா அப்படின்ற மாதிரி ஜங்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அப்படின்ற மாதிரி சுஜி ஓடிட்டு இருக்காங்க. டேய் டேய் நில்லுடா நில்லுடா, ஐயோ என் பேரெல்லாம் வந்து அப்படி சொல்லி கூப்பிடாதீங்கக்கா, எனக்கு ஏன் இந்த பேரை வச்சாங்கன்னு இப்போ தோணுதுக்கா, விட்டுருங்கக்கா விட்டுருங்கக்கா. ஐயோ உனக்கு எப்படி புரிய வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஐஷு வந்து ஜின்னுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன சொன்னா நிப்பான் அப்படின்ட்டு யோசிச்சு இதை சொன்னா கண்டிப்பா நின்றுவான். டே பாவா நில்லு பாவா அப்படின்ட்டு வந்து ஐஷு சொல்றாங்க. சொன்னதுமே ஜின்னு ஸ்டாப் ஆயிட்டாங்க. எது பாவாவா அப்படின்ட்டு வந்து ஆஹ் அவர் ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா அந்த ஃபுல்லும் கருப்பாக ஏதோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பாவா ஒரு வழியாக நின்ட்டியா, யாரு நீ பாவா, இன்னுமா தெரியல, உன்னை யாரு பாவான்னு கூப்பிடுவா. ஐஷோ நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு ஃபேஸை காட்டுறாங்க. பொண்டாட்டி அப்படின்ட்டு வேகமாக வந்து சின்ன ஹக் பண்ணிக்கிறாரு. பொண்டாட்டி என்னை காப்பாத்துறதுக்கு வந்துட்டியா பொண்டாட்டி, மாமா எவ்வளோ பயந்துட்டு தெரியுமாடி, தேங்க்யூடி, நீ தாண்டி என் சல்லா, என்னோட லைஃப் சேவியரு அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. என்னை காப்பாத்துறதுக்கு என் பொண்டாட்டி வந்துட்டி. சரி சரி பாவா, சைலண்டா இரு பாவா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்க்குறாங்க சோபா. ஒருத்தன் அமைதி ஆயிட்டாங்க. இந்த ரெண்டு இவங்ககிட்டேவும் வந்து ஜங்குவும் பார்க்குறாங்க. என்னடா நடக்குது, ஹயாங் பேயெல்லாம் ஹக் பண்ணிருக்கீங்களே ஹயாங் அப்படின்ட்டு வந்து டேங்கு ஜங்குக்கும் வந்து சொல்கிறாங்க. டேய் பேயெல்லாம் இல்லைடா, இவன் என் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதே பொண்டாட்டியா, ஆமாண்டா, இப்போ பேயெல்லாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங்கும் ஜங்குவும் அங்கே வராங்க. பின்னாடியே வந்து அவன் மட்டும் இல்லை நாங்களும் பேய் இல்லை அப்படின்ட்டு யாக்ஷி சொல்கிறாங்க. டேங்க் திரும்பி பார்க்குறாரு. யாக்ஷி நீயா? ஆமாம் நானே தான், அப்போத்துலேருந்து நான் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன் டே டே டேன்னு, என் வாய்ஸு கூட வாடா உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி டேங்கிட்ட யாக்ஷி சொல்லிட்டு இருக்காரு. சாரி சாரி சொல்லும், எனக்கு தெரியாமல் போச்சு. போதும் போதும் வழிஞ்சதெல்லாம் போதும், நீ ஏன் உன் காதில் வந்து அது வீழலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துட்டியா? ஓ எல்லாமே நல்லாவே பார்த்துட்டேன். அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்தா கேட்குறாரு. நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, மூட்டு போடா. இது நான் எவ்வளோ பெரிய ஐடல், யார் நீயா? உன் ஐடலோட இமேஜை தான் நாங்கள் பார்த்தோமே. இந்த குழந்தைய ஒன்றும் பண்ணிடாதீங்க, இந்த குழந்தையெல்லாம் சாப்பிடாதீங்க, இதுதான் உன்னோட ஐடியல் இமேஜ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. போதும் போதும் நிறுத்துங்க எல்லாரும், இது வந்து கிண்டல் பண்ணுறதுக்கான டைம் இல்லை, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 பேர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ட்டு ஐஷு கேட்குறாங்க. அதுவா, ஸோ ஜின் வந்து இதுதான் நடந்துச்சு, அதனால இங்கே வந்து உட்காந்துட்டு அப்புறமா எந்திரிச்சு போயிடலான்னு வந்து உட்காந்தோம் அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா, இந்த இடம் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த இடத்துக்கு என்னாச்சு ஜங்கு கேட்குறாரு. இது ஒரு ரூமர்டு பிளேஸு, இங்கே வந்து பேய் இருக்குது, இது ஒரு ஹண்டட் தேட்டரு அப்படின்ற மாதிரி வந்து ரூமர்ஸ் இருக்குது. அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 3 பேர் இங்கே வந்தோம். இது தெரியாமல் இப்போ நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க நல்லா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஹண்டடா அப்படின்ற மாதிரி லைக் வந்து அவ்வளோதான். ஜின்னுக்கு பதறி போகுது. அப்போ முதல்ல வாங்க நம்ம இங்கேருந்து வெளியில் போகலாம், அவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கே இருந்தெல்லாம் போயிட முடியாது. ஏன் போயிட முடியாது? ஏன்னா இங்கே பேய் மனசை வச்சாதான் நம்ம வெளில போக முடியும். என்ன சொல்கிற? டயாங் தான். ஆமாம், நீங்கள் கதவை திறக்க ட்ரை பண்ணீங்களே, தக்க முடிஞ்சிச்சா? இல்லை. அதோட யாரோட வேலை நீங்கள் நினைக்கிறீங்க? பேய் அதே தான். இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண முடியும், ஒன்று
பேய் வந்து கதவை மூடி இருக்கணும், இல்ல அப்படின்னா யாராவது ட்ரிக்ஸை ப்ளே பண்றாங்க. அதை எப்படி நீ அவ்வளோ ஷூரா சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து ஜின் கேட்குறாரு. எனக்கு அந்த ஒரு பிளேஸ்ல தான் டவுட் இருக்கு. அங்க போய் நம்ம கிளாரிஃபை பண்ணி எங்கேயாவது ட்ரிக்ஸ் இருக்காங்களா, ஏதாவது வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எதிர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க வந்து இதாகுது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மூவி ஸ்க்ரீன்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இங்க வந்து நீங்க எல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஸ்க்ரீன்ல வந்து இதாகுது. அவங்களுக்கா ஷாக்கு, நாம் இங்கே பேசுறது அவ்வளோ தூரத்துக்கு பேய்க்கு கேட்குதா அப்படின்ற மாதிரி வந்து இதாகுது. உடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அங்கே ஸ்க்ரீன் எல்லாம் பிளாங்க் ஆகிடுது. பிளாங்க் ஆகிட்டு ஒயிட்டாக ஒரு உருவம் வந்து இதாகுது. ஸோ இது எல்லாமே வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் அது வந்து யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்கிற அந்த 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அந்த பேய் வந்து அப்படியே மேலே போகுது. உள்ளார வந்து யாரும் திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. இப்போ நீங்களும் இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. அவ்வளோதான். 3 பேருக்குமே வந்து லைக் எல்லாருக்குமே ஒரு வந்து லைக் அள்ளு விட்டுருச்சு. ஜின்னுக்கெல்லாம் ரொம்பவே பயமாயிருச்சு. ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜின்னு வந்து ஐஷுவை கையை பிடிச்சிட்டு அவர் ஒரு திக்கம் ஓடுறாரு. டேங் யாக்ஷி கையை பிடிச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து சுஜி கையை பிடிச்சிட்டு ஒரு திக்கம் ஓடுறாங்க. எல்லாரும் கதவை லைக் வந்து எக்ஸிட்டுக்கு ஒரு 3 சைடு இருக்கும்ல. ஸோ அந்த 3 பேருமே 3 சைடு வந்து ஓடிடுறாங்க. டி ஓடுறதுனா நீ மட்டும் ஓடுடா, ஏன்டா என்னையும் சேர்த்து இழுத்து ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜங்கு கிட்ட சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. வாயை மூடிட்டு வாடி. எது டியா? ஆமாண்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. யாக்ஷி வாடி, நம்ம எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். இங்கே பேய் என்னென்னலாம் வந்து பார்க்க போகுது. நான் வேற அழகா இருக்கேன், என்னை வந்து ஏதாவது பண்ணிருச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டேங் புலம்பிக்கிட்டே ஓடிட்டு இருக்காரு. அடச்சை, இப்போ கூட உனக்கு இதுதான் அந்த மண்டையில் ஓடுமா, காரமும் பிடிச்சவனே அப்படின்ற மாதிரி அங்கே பொண்டாட்டி என்னை காப்பாற்றி வெளியில் கூட்டிட்டு போயிடுடி, உனக்கு நான் வந்து சிலையே வைக்கிற பொண்டாட்டி, என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுடி அப்படின்ற மாதிரி வந்து சின்ன வந்து அவ்வளோ இதாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. அரைச்சை நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க. ஏன்டி வாடி, நம்ம எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். ஐயோ பாவா, ஏன் பாவா இப்படி பயப்படுற, நான் தான் இருக்கேன்ல, வா பாவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கடி வர சொல்ற. ஐயோ என்னால முடியாதுடி அப்படியே புலம்புன்னு வந்து புலம்புறாரு. ஐஷோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஜின்னோட காலரை பிடிச்சி இழுத்து சமய நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு கொடுத்துட்றாங்க. ஜின்னா அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. உனக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டு தாண்டா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சி போனதாகவே தான் இருக்காரு. ஜின்னோட கையை பிடிச்சிட்டு வந்து இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் தான், அந்த மோட்டார் ரூம், அந்த மூவி டிஸ்பிளே ஆகுற அந்த ஒரு மானிட்டர் ரூம் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் வந்து இப்போது ஐஷு வந்து போயிருக்காங்க, செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்னது இங்கே எதுவுமே கிடைக்கலையே, ஒரு சின்னதாக ஏதாவது இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கலையே. இப்போ என்ன பண்ணுறது, கால் பண்ணலாமா அப்படின்னு அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே சிக்னலே வந்து இல்லவே இல்லை, சுத்தமாக சிக்னல் இல்லவே இல்லை. சிக்னல் வேறு போச்சா ஓ அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னை வந்து அகெயின் வந்து கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. உறைஞ்சவராக தான் நின்றுக்கிட்டே இருக்காரே தவிர இன்னும் அதுலேருந்து வெளியிலேயே வரல. அடுத்து இங்கே வேறு எங்கேயாவது ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ரூம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இந்த ஃபைல்ஸ் வைக்கிறது, ஒரு 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 சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி அங்கே இருக்குது. அங்கே போகிறாங்க. சின்ன அவர் அப்படியே உறைஞ்சி போய் தான் நின்றுக்கிட்டே இருக்காரு. ஐஷு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபோனை எடுத்து கால் பண்ணுறாங்க. யாருக்கு, தியாக்கும் தியான்னு சொல்லிட்டு யாக்ஷிக்கும் சுஜிக்கும் கால் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க ஃபோன் சைலண்ட்டில் தானே இருந்திருக்கும். ஸோ கால் போகலை. அதனால் வந்து ஜின்னோட ஃபோனை எடுத்து தான் வந்து ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க.
என்னடா அது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா ஜின் தான் கால் பண்ணுறாரு. ஹயான், எங்கே இருக்கீங்க ஹயான்? இதை பாரு, யாரு நீ? உடனே கிளம்பி அந்த மானிட்டர் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு கிளம்பி வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டயாங்க்கும் கால் பண்ணி அதே மாதிரியே வந்து சொல்லிவிட்டு இப்போ எல்லாருமே வந்து அந்த ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்காங்க. அயான், அயான் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து உலுக்கி உலுக்கி பார்க்குறாங்க. என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி உறைஞ்சி போய் நிற்கிறாரு அப்படின்னு ஜக்கு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அதனால தான் உறைஞ்சி போய் நிற்கிறான் அப்படின்ட்டு வந்து ஐஷு சொல்கிறாங்க. அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. இப்போ என்ன அவன் உறைஞ்சி போயிருக்கான் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக லைக் வந்து சின்ன பக்கத்தில் வந்து அகெயின் வந்து பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து திரும்ப வந்து அந்த ஃப்ரோசன் ஸ்டேட்லேருந்து ஜின்னு வெளியில் வருவார். பொண்டாட்டி என்னாடி பண்ண? ஒன்றும் பண்ணல, மூட்டு நில்லு, வந்து நீயும் தேடு எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்ட்டு. எல்லாருமே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் ஃபைலு, யாரோட தேட்ரு என்ன அப்படின்ட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு பெல் இருக்கு. ஸோ அந்த பெல்லை எடுக்கிறாரு டயாங்க. பெல்லு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. அவரு கூட ஜங்குக்கும் சேர்ந்து வந்து நீ ஒரு தட்டு நான் ஒரு தட்டு, நீ ஒரு தட்டு நான் ஒரு தட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சோபா, எப்படி தாண்டி நீ இவனெல்லாம் போய் லவ் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் தான் சுஜி வந்து யாக்ஷியை பார்த்துட்டு இருக்காங்க. விடு மச்சா, இதெல்லாம் ரொம்ப சகஜா மச்சா, கண்டுக்காத மச்சா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப தாகமாக இருக்கே, ஒரு ஜூஸு குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுமே டக்குன்னு அங்கே ஜூஸ் வந்துடுது. எல்லாருக்குமே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னது இது, ஜூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து டயாங்கும் ஜங்குக்கும் பெல்லை வச்சு டிங் 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 டிங்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தியான்ட்டே வருது. யாக்ஷி வந்து ஐஸ்கிரீம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஐஸ்கிரீமும் வந்துருச்சு. என்னது இது, ஐஸ்கிரீமும் வந்துருச்சு, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த பெல் அடித்து இவங்க சொல்லும்போது தான் ஒரு வேளை நடக்குதோ அப்படின்ட்டு ஐஷுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ ஜங்குக்கிட்டேயும் டேங்கிட்டேயும் தான் அந்த பெல்லை பிடுங்கிட்டு இந்த பெல்லை அடிச்சுட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சூடாக ஒரு காஃபி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே அங்கே சூடாக ஒரு காஃபியும் வந்துருச்சு. அப்போ இதுதான் காரணமா? அப்போ நம்ம வெளியில் போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணால் சரியாகிருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுது. அங்கே இருந்த ஜூஸும் ஐஸ்கிரீமையும் வந்து யாக்ஷியும் சுஜியும் வந்து ஐஸ்கிரீமும் ஜூஸையும் எடுத்து குடிச்சிட்ருக்காங்க. அங்கே அந்த சூடான காஃபியும் வந்து எடுத்து ஐஷா குடிச்சிட்ருக்காங்க. அப்போ இந்த பெல்லு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, இதை வச்சு தான் நம்ம வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, உங்களுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, எங்களுக்கும் வேணும், அதை குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லை வாங்க வராங்க. போதும் நிறுத்துங்க, இந்த பெல்லு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட், இதை வச்சு தான் நம்ம வெளியில் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஐஸ்கிரீமு ஜூஸு காஃபிலாம் குடிக்கிறீங்க, எங்களுக்கு வேண்டாமா? எங்களுக்கு ரொம்ப தாகமாகவும் இருக்குது, பசிக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லை வந்து சரி என்ன வேணும் சொல்லுங்கள், இந்த பெல்லு என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்கிறாங்க. எனக்கு பீட்சா சீஸு போட்டு செம்மையாக ஹாட்டாக பீட்சா இப்போ வேணும் அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. எனக்கு வந்து ஸ்பெகட்டி வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஜின் வந்து எனக்கு பெரிய ஒரு நல்லா ஒரு ஹாம்பர்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லை வந்து தட்டிட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஃபியூ செகண்ட்ஸில் வந்துருச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. பேயக்கா ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பீஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு இப்போதான் நல்லா இருக்குது, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து திரும்ப அகெயின் வந்து அந்த தேட்டர்கிட்ட தான் வந்து வராங்க. அந்த தேட்டர் ஸ்க்ரீன் ரூமுக்கு தான் வராங்க.
என்ன பண்றது இப்போ? திரும்ப வந்து பெல் அடிக்கிறாங்க. நாங்க இங்கேருந்து வெளியில போகணும். எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறாங்க. பட் ஆனா எதுவுமே நடக்கல. என்ன எதுவுமே நடக்கல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெல்ல வந்து என்ன ஆகுதுன்னா வந்து யாரோ வந்து ஐஷுவோட கையில இருந்து புடுங்குற மாதிரியே இருக்கு. ஐஷு வந்து ரொம்ப அதை grip-ஆ பிடிக்கிறாங்கடி. யாரோ நம்ம அந்த பெல்ல பிடுங்குறாங்க. பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு பெல்ல தானே பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல கையெல்லாம் வச்சு வச்சு பிடிக்க முடியாம வந்து லைக் வந்து பிடிச்சி இழுக்கிற முடியாம எல்லாருமே வந்து அந்த 6 பேரோட கையுமே அதுல இருக்கு. ஒரு பக்கம் பேய் இழுக்குது, இன்னொரு பக்கம் இவங்க இழுக்கிறாங்க. அப்போதான் ஒரு ஐடியா வருது. இந்த மாதிரி வந்து சாமி பாட்டு போட்டால் பேய்க்கு ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுச்சி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோனில் இருந்து எடுத்து ஒரு சாமி பாட்டை போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டதுக்கப்புறமா லைக் அந்த வந்து அந்த பெல்லு பிடிச்சி இழுத்தது அப்படியே நின்றுச்சு. உடனே அங்கே சவுண்டு, அந்த பேயோட சவுண்டு, நிறுத்து நிறுத்து அது வாசிக்காத, நிறுத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கத்திக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஐஷு வந்து உண்மை சொல்லு, யார் நீ, எதுக்கு வந்து இந்த மாதிரி எங்களை பயமுறுத்திட்டு இருக்க, நீ இப்போ வந்து மட்டும் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கேன், இன்னும் அடுத்து இன்னும் பயங்கரமான பாட்டெல்லாம் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாக்ஷி சொல்கிறாங்க. உடனே அந்த பேயும் வந்து அப்படின்னு அந்த பேய் கத்துது. சுஜியும் வந்து அதை பாஸ் பண்ணுறாங்க. சொல்லு, இப்போ சொல்லு, யார் நீ, எதுக்கு இந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருக்க அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது தான் அந்த பேயும் வந்து நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு உருவத்தில் தான் வந்து நிற்கிது. அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு உருவத்தில் தான் வந்து நிற்கிது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, யார் நீ, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. சின்னுக்கா அவ்வளோ பயமாக இருக்கி. லைக் ஐஷு பின்னாடி தான் நின்றுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொண்டாட்டி சீக்கிரமாக அதை புரட்டி விட்றி அப்படின்ற மாதிரி. நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல பாபா, சைலண்ட்டாக இருப்பாவா, சொல்லு, யார் நீ. இந்த தியேட்டர்ல தான் பல வருஷமா வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இந்த தியேட்டர்ல நான் இறந்ததுனால என்னால இங்க இருந்து வெளியில போக முடியல. எப்படி இறந்த அப்படின்ட்டு ஏதாவது உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாரு. இந்த படத்தின் தியேட்டர்ல போன இந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தேன். அந்த படத்தை பார்த்து சந்தோஷத்துல நான் இறந்துட்டேன் அப்படின்னு அந்த பேய் வந்து சொல்லுது. 3 பேருக்கும் அந்த அங்கிருந்து 6 பேருக்கும் இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி கேவலமா ஒரு லுக்கில் தான் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது இந்த காரணத்துக்காக தான் நான் செத்தனா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றது, சந்தோஷத்துல ரொம்ப அதிக சந்தோஷத்துல நான் செத்துட்டேன். ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரி, என்ன பண்ணா நீ இங்கேருந்து போவ அப்படின்ட்டு வந்து ஐஷு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பேய் வந்து சொல்லுது, என்னால் இந்த படத்தை முழுசாக பார்க்க முடியலை, என்னோட நிறைவேறாத ஆசை அது மட்டும்தான், அந்த படத்தை நான் முழுசாக பார்த்தேன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு அந்த பேய் சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ரூமுக்கு போய் அகெயின் வந்து அந்த மூவியை வந்து ப்ளே பண்ணுறாங்க. பேயும் வந்து சந்தோஷமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. பேய் கூடவே சேர்ந்து இவங்க 6 பேருமே வந்து பேராக உட்காந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு, சுஜி, டே, யாக்ஷி, ஜின்னு, ஐஷு அப்படின்ற பேரில் தான் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பேய்க்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாச்சு. ஸோ பேய் வந்து அதோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ், என்னோட பல நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு, இனி நான் சந்தோஷமாக இந்த இடத்த விட்டு போவேன், உங்கள் எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த பேய் பேசிட்டு அப்படியே வந்து அந்த பேய் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து பேயும் போயிடுச்சு. இப்போ அவங்க 3 பேர் தான் சோபாடா ஒரு வேலையாக முடிஞ்சு. உடனே வந்து
யாச்சி தான் அப்பாடா ஒரு வழியா எல்லாம் நல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இதை மட்டும் போட்டோன்னு வையேன் அவ்வளோதான் பிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போதான் டேன் கேட்குறாரு, என்னத்த ரெக்கார்டிங்கு? அதுவா, இங்கே நடந்த எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஹிட்டன் கேமராவில் ரெக்கார்டு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பயந்தது, கத்துனது, என்னென்னலாம் பேசுனீங்க எல்லாமே இதில் வந்து இருக்குது. இதை வந்து மட்டும் நாங்கள் போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், எங்கள் சேனல் எங்கேயோ போயிடும், கண்டிப்பாக கோல்டன் பட்டன் வாங்கிடுவோம் அப்படின்ற அவ்வளோ ஹாப்பியில் வந்து இருக்காங்க. அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேளு, இதெல்லாம் வேண்டாம், அப்புறம் எங்களோட இமேஜ் என்னத்துக்கு ஆகுறது, அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே லேப்டாப்பில் போய் பார்த்தா எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா வந்து லைக் வந்து அந்த துரத்துவாங்கல்ல, அந்த இதில் துரத்துவாங்கல்ல. ஸோ இப்போ 3 பேரும் வந்து 3 பேர்த்த துரத்துறது, கடைசியாக என்ன கண்டுபிடிச்சது, இதை வரைக்கும் மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே வந்து அதில் இல்லவே இல்லை. 3 பேருக்குமே ஷாக்கு, என்னது இதுக்கப்புறம் இல்லவே இல்லை தெரியலையே. அது லைக் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குது, மெமரி ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது, பட் ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலை. காரணம் வந்து அந்த அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ பேய் தான் வந்து ரெக்கார்டிங் எல்லாம் வந்து ஏதோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரிஞ்சிச்சு. இதை மட்டும் போடுவோம், போட முடியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல் வீடியோ கவரேஜை பண்ணலையே, இப்போ பேய் அங்கே என்ன பண்ணலாம், சரி ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து லைக் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம இவங்களதெல்லாம் போட்டால் அப்புறம் நம்ம லைஃபுக்கு தான் ப்ராப்ளமு, நம்ம யூடியூப் சேனலை இழுத்து மூட்டு போக வேண்டியது தான், அதனால நம்ம இந்த வீடியோஸை போடவே முடியாது, நம்ம திரும்பவும் அகெயின் அங்கே போய் தான் அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து இவங்க 3 பேருக்கும் ரொம்ப வந்து அப்படியே இதாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம்டா, முதல்ல அந்த வீடியோ டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஒன் ஷாட்டையும் நான் வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொதப்பி இருந்துருச்சுன்னா மன்னிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.